வணக்கம் மக்களே! இந்த போஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து கனடாக்கு வெளிய இருக்கிறீங்களா என்று சொன்னா, உங்களுக்கான போஸ்ட் தான். அது எந்த நாடாவும் இருக்கலாம். ஸோ அப்படி யாரும் இருக்கிறீங்க, நீங்க கனடாவுல உங்களோட பிள்ளைகள் யாராவது அ அதாவது ஹை ஸ்கூல் வந்து கம்ப்ளீட் பண்ண வேணும்ன்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களா இருந்தால், உங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. இங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொரண்டோல இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ட வந்து அக்செப்ட் பண்றாங்க. அது எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, லைக் ஆன்லைன் கோர்ஸ். அதாவது நீங்க இங்க வர வேணும்ன்றது கட்டாயம் இல்ல. வர வேண்டியது இல்ல. நீங்க உங்களோட நாட்ல இருந்து கொண்டே நீங்க வந்து இந்த கல்விய நீங்க தொடரலாம். அதாவது ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 14 வயதிலிருந்து 14 வயதிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஆல்ரெடி நீங்க உங்களோட நாடுகள்ல ஹை ஸ்கூல்ல இருக்கிறீங்க அல்லது ஏ லெவல் படிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஓ லெவல் படிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்க வந்து அந்த படிப்பை தொடர்ற அதே நேரத்துல வந்து, இந்த படிப்பையும் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காலேஜ் வந்து அதாவது பிரைவேட் ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து அவங்க ஆன்லைன் எஜுகேஷன வந்து தருவாங்க. நீங்க ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு தேவையான கிரெடிட்ஸும் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணின பிறகு, நீங்க அந்த 4 வருடங்களையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணின பிறகு, நீங்க விரும்பினால் கனடாவுல இருக்கிற ஏதாவது ஒரு யுனிவர்சிட்டிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ற நேரத்துல நீங்க அந்த அந்த விசா அதாவது யுனிவர்சிட்டி லைக் ஸ்டடி பெர்மிட் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வரதுக்கான முழு சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே நேரத்துல நீங்க இங்க வழங்கப்படுற அந்த கல்வியிட அந்த ஸ்கோர் அந்த கிரெடிட்ஸை வச்சு நீங்கள் வேறு நாடுகளுக்கோ அல்லது உங்களோட நாட்டிலேயே நல்ல தொழில்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வருடத்துக்கான எஜுகேஷன் கோர்ஸ் அந்த இந்த காலேஜ் அல்லது அந்த ஸ்கூலுக்கு தேவையான ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லாம் மொத்தமாக 10 12,000 டாலர்ஸ் கெனடியன் டாலர்ஸ் வரைக்கும் செலவாகும். ஸோ உங்களில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அவங்களுக்கு இந்த போஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால், தேவை இருந்தால் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவாக நானும் இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு தேவை இருந்தால் இது வந்து நான் உங்களுக்கு செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கனடாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட நாட்டில் இருந்து கொண்டே நீங்கள் கனடாவில் இருக்கிற அந்த கல்வி அறிவை நீங்கள் பெறலாம். ரைட், அதுதான். ஸோ ஒரு வருடத்துக்கு 12,000 வரைக்கும் செலவாகும். 4 வருடத்துக்கும் உங்களுக்கு அதுக்கான ஃபண்டிங், அதுக்கான ஃபைனான்ஷியல் வந்து உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண இயலும்னு சொன்னால், இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ இது வந்து முக்கியமாக எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் வந்து இந்தியா அல்லது ஸ்ரீலங்காவோ அல்லது சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான தமிழ் பேசுகிற நாடுகளில் இருக்கிறீங்க என்று சொன்னால் உங்களுக்கு இது அப்ளிகபிள். ஸோ இதை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களோட பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. இதை நீங்கள் தவற விடாதீங்க. சரியா? ஸோ எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.